friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லனா நைட் டின்னருக்கு நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதினா சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதினா ஒரு கட் பண்ணி எடுத்து கழுகி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வரமிளகா உங்களுக்கு வந்து காரத்துக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க. புளி ஒரு நெடுக்காய் சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு, தேவையான அளவு உப்பு, பூண்டு 2 பல்லு, எண்ணெய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெள்ளை உளுந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து 2 பல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா ஒரு 4 சேர்த்துருக்கிறேன். புளி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வதங்கின பிறகு நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினா தடவை வந்து இதில் போட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கின பிறகு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு நம்ம இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமா வரமிளகா 2 கிள்ளி போட்டோன்னா தாளிப்பு ரெடி ஆயிரும்.
இந்த மாதிரி புதினா சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.